எலக்டோரல் லிஸ்ட் ஜனவரி 1ஆம் தேதி எலக்டோரல் லிஸ்ட் 2003 அதை தேர்தல் ஆணையம் பீகார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த எலக்டோரல் ரோல்ல சேர்க்கப்படாதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதான் இப்போ இதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சேர்த்துருவாங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்க, இப்போ இருக்கிற எலக்டோரல் ரோல் இருக்கீங்க, ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வரவில்லை அப்படின்னா யூ வில் பி ரிமூவ். எதிர்கட்சிகள் சொல்றாங்க, இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொடுக்க முடியலன்னா ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல நீங்க ரிமூவ் பண்ணுவீங்க. எப்படி தெரியும்? ஏன் அதில் ஆதார் வரலன்ற ஒரு கேள்வி. ஆதார் சுப்ரீம் கோர்ட்டே முன்னாடி சொல்லிருக்காங்க ஒரு இதுல என்னன்னா, ஆதார் இந்திய குடிமகன்கிறதுக்கு அத்தாட்சி கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே வேடி கொடுத்திருக்காங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கொண்டு வரதா சொல்லிட்டு ஒரு செய்தி. இது உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு வழக்காக தொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் நேற்று என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது? தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக வேணும் சார். இப்போ அவசியம் என்ன? அவசியம். அதாவது இதோட இது பிரகாரம் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியோ இதை நம்ம பண்ணியிருக்கலாம். ஆமாம், இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான், நவம்பரில் தான் எலெக்ஷன். இப்போ ஜூனில் ஆரம்பிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சார். 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கணும், 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு எந்த ரூல்லையும் இல்லை சார். என்ன சார், அதாவது இருக்கிற எல்லா இவங்களையும் இன்னைக்கு 7,80,00,000 தேர்தல் ஆணையத்துக்கு அந்த இடத்துல தான் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்கல்ல எதிர்கட்சிகள். எதிர்கட்சிகள் என்னைக்கு சார் உள்நோக்கம் கற்பிக்கல? எது எடுத்தாலும் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இது என்ன சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர்ஸ்? இது என்ன? அதாவது பீகாரில் நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது. 2003 ஜனவரி 1 தான் கடைசியாக இவங்க எலக்டோரல் ரோலை இது ரிவைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 22 வருஷம் ஆச்சு. அதில் ஃபர்தராக ஒரு இதுவும் பண்ணலை இவங்க. அப்பப்போ வரதை ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இவங்க இருக்காங்களா என்ன, ஏற்கனவே ஒரு 10 பேர் 5 பேர் இருந்தாங்க, 5 பேரில் 3 பேர் வெளிநாட்டுக்கே போயாச்சு, இல்லை 3 பேர் 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். அதெல்லாம் இதுவும் ஆகலை, எந்த அளவுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகலை. இதையும் தாண்டி எல்லா எலெக்ஷன்லையும் இப்போ என்ன பிரச்சனை வருதுனால் சார், ஆர்டிகல் 326 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய குடிமகன் மட்டும்தான் தேர்தலில் ஓட்டு போட முடியும். இந்திய தேர்தல், அசம்பிளி எலெக்ஷன் ஆகட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும், இந்திய குடிமகன் தான் தேர்தல் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஓட்டெல்லாம் போடும் பொழுது எப்போ இந்த ரிவிஷன்லாம் வரலையோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எலக்டோரல் ரோலில் வந்தாச்சு, உள்ள நேம் வந்தாச்சு, எலக்டோரல் ரோலில் என்ன ப்ராசஸ் என்ன அதெல்லாம் இதில் உள்ளே வந்தாச்சு, ஆதார் கார்டு இருக்கு, இதை காமிச்சு அத்தனை சோ மெனி போலி ஓட்டர்ஸ். ஆனால் இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ரீசெண்டாக தெலுங்கானா எலெக்ஷன் 2 வருஷம் முன்னாடி நடந்தது. 22 லட்சம் பேரை வெளியில் அனுப்பிச்சாங்க. அப்போ காங்கிரஸ் அப்போ ஒன்றுமே சொல்லலை, அந்த காங்கிரஸும் ஜெயிச்சு உள்ளே வந்துட்டாங்க. 22 லட்சம் பேர் இது பண்ணிங்க, சரி விடுங்க, ஃபர்கெட்டிங். இன்னைக்கு இந்த எலெக்ஷன் இந்த இது எடுக்கிறாங்க. இந்த இதில் அவன் என்ன சொல்கிறாங்க சார், 2003க்கு அப்புறம் இதை பண்ணவில்லைங்கிறதுனால பீகாரில் இருக்கிற அத்தனை ஓட்டர்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எலக்டோரல் லிஸ்ட் ஜனவரி 1ஆம் தேதி எலக்டோரல் லிஸ்ட் 2003 அதை தேர்தல் ஆணையம் பீகார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, சைட்டில் போட்டிருக்காங்க. அது எல்லாருமே போய் பார்க்கலாம். உங்கள் நேம், உங்கள் அப்பா நேம், உங்கள் தாத்தா பாட்டி நேம் எல்லாம் இருக்கா. ஆஸ் ஆன் January 1, 2003. ஓகே, அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் எல்லாம் இல்லை, எங்கள் அப்பா அம்மா பேர் இருக்குது, உங்கள் நேம் எல்லாம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேர்லாம் இருக்கா, நோ இஷ்யூ, விட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லை, அது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்குது, நீங்கள் அவங்க மூலம் வந்தவங்க இந்திய குடிமகன், அதனால உங்களுக்கு இஷ்யூ இல்லை. சார் இல்லை சார் எங்கள் அப்பா அம்மா பேரே இல்லை அதில். அப்போது நீங்கள் இந்திய குடிமகன் தானா? சரி,
தெரியல. ஆனால் 1987க்கு முன்னாடியிலிருந்து நீங்கள் பீகாரில் இருக்கீங்களா? இருந்தீங்க அப்படின்னா இஷ்யூ இல்லைங்க. உங்கள் அப்பா அம்மா தாத்தாலாம் 1987க்கு முன்னாடிலேருந்தே பீகாரில் இருக்கீங்களா? இஷ்யூ இல்லை, விட்டுருங்க. ஆர் 1987 to 2004 அதுக்கப்புறம் இந்த பீரியடில் தான் இருந்திருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அந்த 2003 லிஸ்ட்டில் வந்திருக்கும். லிஸ்ட்டில் வரவே இல்லை சார், நான் ரிஜிஸ்டர் ஓட்டே போட்டதில்லை அப்படின்னால் அப்போ நாங்கள் குறிப்பிடுற 11 டாக்குமெண்ட், அந்த 11 டாக்குமெண்ட் அவங்க சொல்கிறாங்க 2003 லிஸ்ட்லேயும் இல்லை. 1987க்கு அப்புறம் உங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் சொல்கிற இந்த டாக்குமெண்ட்டை கொண்டாங்க. 11 டாக்குமெண்ட் சார். 11 இல்லை, அந்த 11 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்திய குடிமகன். இப்போ இமிடியேட்டாக உங்களை இந்த எலக்டோரல் ரோலில் சேர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த எலக்டோரல் ரோலில் சேர்க்கப்படாதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதான் இப்போ இதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சேர்த்துருவாங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்க, இப்போ இருக்கிற எலக்டோரல் ரோல் இருக்கீங்க, ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வரவில்லை அப்படின்னா யூ வில் பி ரிமூவ். அந்த எலக்டோரல் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுவோம். எலக்டோரல் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுவாங்க. அவுட் ஆஃப் த கண்ட்ரி அவங்கள வெளியேற்றுவாங்களான்ற கேள்வி எழுதல. அது அப்புறம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் இல்லைங்கிறச்ச என்ன ஆகுது, நீங்கள் இந்திய குடிமகனுக்குரிய ஆதாரங்கள்லாம் இல்லை, உங்களை எப்படி டீல் பண்ண போகிறோம் அது வேறு விஷயம். ஓகே, அது அரசாங்கம் முடிவு பண்ணும். தேர்தலில் ஓட்டு போட முடியாது. ஸோ 11 டாக்குமெண்ட், ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்ட். எலெக்ஷன் கமிஷன் யாரையும் ஏமாத்துறதுக்கோ, பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் யாரையும் ஏமாத்துவதற்கோ பண்ணவில்லை. என்ன சார் இந்த 11 டாக்குமெண்ட்? இந்த 11 டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று கொடுங்க போகிறோம். கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சேர்த்துருவோம். ஒன்றுமே கொடுக்கலையா, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டர் ஐடி இருக்குது சார் எங்கிட்ட, இருக்குது, இந்த டாக்குமெண்ட் இல்லை, யூ வில் பி ரிமூவ். இந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிடுவோம். ஸோ இதை தான் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொடுக்க முடியலன்னா ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க. எப்படி தெரியும்? 10 லட்சம் பேருக்கு மேலே வெளியில் அமைச்சு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன கணக்கு 10 லட்சம் பேருங்கிறது? ஸோ இவங்களுடைய கணக்கு என்ன சார்? எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போது வங்கதேசத்துலேருந்து அந்த அளவுக்கு ரெஃப்யூஜிஸ், இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் மியான்மர் அவங்க உள்ளே இருக்காங்க. எங்கே போங்க, தமிழ்நாடு இருக்குது, பெங்களூர் இருக்குது, அங்கே இருக்குது, ஒடிஷா இருக்குது, வெஸ்ட் பெங்கால், எல்லா இடத்துலையும் இவங்க இருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே இந்திய குடிமகனா இது ப்ரூவ் பண்ணிடும். ஸோ இப்போ இது எக்ஸைஸ் பீகார் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் இதை போக போகிறது. இந்த இது போகணும், ஒன்லி இந்திய குடிமகன் தான் ஓட்டு போடணும். என்ன சார் அந்த 11 டாக்குமெண்ட்? சுருக்கமாக சொல்லிடுறேன். ஐடென்டிட்டி கார்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண, நீங்கள் ஜாபில் இருந்திருப்பீங்க, ஜாபில் இருந்து ரிட்டையர் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு பென்ஷன் வரும், அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இது ஏதாவது இருக்கா? அது போதும். இல்லை எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ் அதில் எங்கேயா ஒர்க் பண்ணி அந்த ஐடி கார்டு ஏதாவது இருக்கா? கொடுங்க, போதும். அப்படி இல்லையா பர்த் சர்டிஃபிகேட், இப்போ உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? இருக்குது. பீகாரில் ராம்லால் சர்மா வாட்டர் இட் மேபி ஆர் அகமத்துல்லா கான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? இருக்குங்க, கொண்டாங்க. ஒன்று வந்துட்டிங்கன்னா இந்த இப்போ இருக்க எலக்டோரல் ரோலில் இவர் சர்டிஃபிகேட் பண்ணிட்டார், டிக், இவர் எடுக்க மாட்டோம். தென் பர்த் சர்டிஃபிகேட் இல்லையா? பாஸ்போர்ட் இருக்கா உங்ககிட்ட? பாஸ்போர்ட் இருக்குங்க. பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட எப்போயோ பழசு, பாஸ்போர்ட் இருக்குது, கொண்டாங்க. இருக்கா? ஓகே, டிக். வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம். தென் 5வது மெட்ரிகுலேஷன். ஸ்கூல் எங்கே படிச்சிங்க? இங்கே தானே படிச்சிங்க. அந்த ஸ்கூல் படித்த சர்டிஃபிகேட் இருக்கா? செகண்டரி இது சர்டிஃபிகேட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் இஷ்யூ பண்ணது ஆர் உங்கள் காலேஜில் இஷ்யூ பண்ணது இருக்கா? இருக்குங்க, அதை கொண்டாப்பா, கொண்டு பார்த்து டிக் பண்ணிடுவோம். தென் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட். சில இதில் ஸ்டேட்டில் வந்து இவர் இந்த ஸ்டேட்டில் இருக்க பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை, சில இதில் வட மாநிலங்கள் இருக்கலாம். அது இருக்கா? இருந்தால் இது. அதை தவிர ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட் இருக்காங்க. மேபி இது பழங்குடியினர் ஜார்க்கண்ட் அந்த இதுவாக இருக்கும். ஆமாம், ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட். அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்கெல்லாம் கோட்டா வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. எஸ்சி, எஸ்டி, இது ஓபிசி அந்த சர்டிஃபிகேட் இருக்கா? அது இருக்குங்க, நாங்கள் தான் கோட்டா வாங்குறோமுங்க, எல்லாம் இருக்குது. அதை கொண்டு கொடுங்க சார், அது போதும். அது இருந்தால் நீங்கள் இந்திய குடிமகன். இதை தவிர நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், இது வந்து அசாமில் இருக்குது நேஷ்னல் ரிஜிஸ்டர்னு.
1972 அப்போ கிரியேட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அசாமீஸ் இது. அதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் அந்த ரிஜிஸ்டரில் இல்லை. அவங்க சர்டன் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும். இதை தவிர ஃபேமிலி ரிஜிஸ்டர்னு சில இதில் வச்சுருக்கோம். நாட் ரேஷன் கார்டு, ஓகே, பட் ஃபேமிலி ரிஜிஸ்டர்னு சில ஸ்டேட் அது இருந்தால் கொடுங்க. கடைசியாக லேண்ட் எதாவது வாங்கியிருக்கீங்களா, வீடு எதாவது வச்சுருக்கீங்களா, அந்த அலாட்மெண்ட் பட்டா சேல்டி இருக்கா, இருந்தால் அதை கொடுங்க. இதான் இந்த 11. ஏன் அதில் ஆதார் வரலன்ற ஒரு கேள்வி எழுப்புது. ஆதார் சுப்ரீம் கோர்ட்டே முன்னாடி சொல்லிருக்காங்க ஒரு இதில் என்னன்னா, ஆதார் இந்திய குடிமகன்கிறதுக்கு அத்தாட்சி கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே வேர்டிக் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்னது ஆர்டிகல் 327 கீழே இந்திய குடிமகன் மட்டும்தான் ஓட்டு போடணும்னு. சுப்ரீம் கோர்ட் ஆதார் உன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குரிய டாக்குமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டார். நீங்கள் அந்த ஆதாரை பேஸ் பண்ணி நீங்கள் ஓட்டெல்லாம் வாங்கியிருப்பீங்க, ஓட்டர் ஐடி. ஆமாம். ஸோ அந்த ஓட்டர் ஐடியை இப்போ டவுட்ஃபுல். ஆதார் கூட நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம்ல, லிங்க் பண்ணால் கூட சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது ஆதார் அந்த இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு முன்னாடி வெட்டிங் 2-3 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சுப்ரீம் கோர்ட் இப்போ மாற்ற முடியாது, நீங்கள் தான் சொன்னீங்க. ஸோ ஈஸி என்ன சொல்கிறாங்க, ஆதார் தடுக்க விழுந்து. அதுக்கு தான் இப்போ சொன்னேன், பீகாரில் இவங்க நேற்று நியூஸ் இதில் போடுறாங்க, நேஷனல் இதில் 4-5 இது ரீஜன் காமிக்கிறாங்க. அந்த 4-5 ரீஜனில் ஒரு ரீஜனில் 45% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஆனால் முஸ்லீம்ஸு மற்ற இவங்களெல்லாம் சேர்த்து அந்த ரீஜனில் 115% ஆதார் கார்டு இஷ்யூ ஆயிருக்கு. இன்னொரு ரீஜனில் 60% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. முஸ்லீம்ஸாக முஸ்லீம் தவிர மற்றவங்களாம் ஒரு 40%. ஸோ 100% அந்த இதில். ஆனால் 130% ஆதார் இஷ்யூ ஆயிருக்கு. அதாவது இருக்கிற பாப்புலேஷன் 100 பேருனா 100 பேரை தாண்டி 130 ஆதார் கார்டு இஷ்யூ ஆயிருக்கு அந்த ரீஜனில். அந்த 30 ஆதார் கார்டு யாருக்கு இஷ்யூ பண்ணீங்க? ஸோ போலியான ஆதார் கார்டு நிறையா இருக்குது. அதனால இந்த ஆதார் கார்டை எடுத்துக்க முடியாது. மெயின் இதுவே இந்த ஆதார் கார்டு மூலம் வர இதெல்லாம் வெளியில் தர்றதுக்கு நான் இஷ்டத்துக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து சார் இதை நவம்பருக்குள்ளே எப்படி முடிப்பீங்க? இது நீதிமன்றம் கேள்வி கேட்குறாங்கல்ல. ஆனால் நீதிமன்றம் கேட்குறாங்க நவம்பர் தானே, அது ஏன் இப்போ எடுக்கிறீங்க? இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? உள்நோக்கம் இல்லை. ஆரம்பித்து 10-15 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள 65% மக்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க, டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இது பிஜேபி இதுக்கு மட்டும் இல்லை, 47,000 50,000 போலிங் பூத் ஸ்டேஷன் வச்சுட்டு ஆர்ஜேடி பிஜேபி ஜேடியு இவங்க எல்லாம் எல்லா மக்களும் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவங்கள கூட்டின்னு வந்து ஃபார்மெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த 11 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் 66% முடிஞ்சிருக்கு. 7,80,00,000 பேர் அதில் முடிச்சிட்டாங்க. ஸோ எப்போ எலெக்ஷன் இருக்குது? நவம்பர். ஸோ ப்ராப்ளம் இப்போ எதிர்கட்சிங்க இவ்வளோ பிரச்சனையை ரைஸ் பண்ணாலும் அந்த எதிர்கட்சி ஆளுங்களே ரொம்ப முனைஞ்சி சின்சியராக ஒவ்வொரு வீடாக போய் அவங்கள கூட்டின்னு வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்து கொண்டு வராங்க. அப்போது எதிர்கட்சி இப்போ சொல்கிறாங்களே ஒழிஞ்சு எதிர்கட்சிக்கும் மனசில் ஒரு இது இருக்குது. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ ஓட்டு இருக்கா, கள்ள ஓட்டு, அதாவது இந்திய குடிமகன் இல்லாதவங்க ஓட்டு போடுறாங்களா, அது நமக்கு நாளைக்கு அகென்ஸ்டாக வரும் இல்லையா? ஸோ எல்லாருமே எதிர்கட்சியாகட்டும் ஆளும் கட்சியாகட்டும் சார் முடிவு பண்ணுங்க சார், இந்த மாதிரி இவங்க இல்லீகல் மைக்ரன்ஸ் ஓட்டு போடக்கூடாதுங்க. அப்போ இல்லீகல் மைக்ரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? இதான் எக்ஸைஸ், இந்த எக்ஸைஸ். இது பீகாரில் நல்லபடியாக முடிஞ்சு 4 தேதிக்கு இவங்க சொல்கிறாங்க 10 லட்சம் பேர் வெளில அனுப்பிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் இல்லை, இவன் 20 லட்சம் இருக்கலாம், ஆர் வெறும் 3 லட்சம் இருக்கலாம், தெரியாது. இந்த எக்ஸைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த எக்ஸைஸ் மூலம் 3 லட்சம் பேர் இல்லீகல் இமிகிரன்ஸ் பீகாரில் இருக்காங்க அப்படின்னு தெரிந்ததுனால் என்ன பண்ணணும்? அவ்வளோ பேரும். அப்போ இந்த மாதிரி எக்ஸைஸை வெஸ்ட் பெங்கால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, தமிழ்நாடு அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, எந்தெந்த இது அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு முதல்ல பண்ணிடுங்க இந்த எக்ஸைஸ். எலக்டோரல் ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. இது கண்டிப்பாக பண்ண வேண்டி. ஆனால் இதில் கன்ஸ்டன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ நிறைய பேர் பீகார்லேருந்து சின்சியராக அந்த ஊர்லேயே இருக்கவங்க வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் இவ்வளோ நான் எந்த டாக்குமெண்ட்டும் எங்கே போய் தேட போகிறேன், என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எங்கே போய் தேடணும்? நீங்கள் யங் மேன் 25-30 வயசு 35 வயசு இங்கே ஃபேமிலியோட வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணுங்க.
எங்கே போய் நான் சேர்க்குறேன்னா அப்போ உங்களுடைய நெக்லிஜென்ஸ், அந்த நெக்லிஜென்ஸ் நீ பே பண்ணி தான் தரணும். இல்லை நாங்கள் போனால் கூட எங்களுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோம், ஸ்லீப்பர் கோச்சில் போனால் 950 ரூபா ஆகுது, 2-3 நாள் ஆகும் போகிறதுக்கு. கண்டிப்பாக அது கஷ்டம்தான். ஜூலை 25க்குள்ளே பண்ணணுங்கிறாங்க. 25 தாண்டி வந்தாலும் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக ஒரு இது கொடுப்பாங்க. ஏன்னா 25ங்கிறது சார் ஒரு குறுகிய பீரியடில் கொடுத்தா அவசரமாக ஓடி வருவாங்க. இல்லை இன்னும் இவ்வளோ பேர் விட்டு போயிடுச்சு, ஒரு 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. அதில் வந்து இஷ்யூ இல்லை. அதாவது சின்சியராக பண்ணும்பொழுது இதில் கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு சிட்டிசனும் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நாளைக்கு தமிழ்நாட்டில் வரும்போது என்ன கேட்பாங்க, உங்களை கேட்பாங்க. இப்போ என்ன கேட்டால் சர்டிஃபிகேட் SLC இதெல்லாம் கொண்டு வாங்க, வச்சுருக்கு, அதெல்லாம் வச்சுருக்கு. நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க, பாஸ்போர்ட். இப்போது தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, கடைசியாக பீகாரில் 2003, தமிழ்நாட்டில் ஆறு வெஸ்ட் பெங்காலில் கடைசியாக இந்த மாதிரி எக்ஸைஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இவன் இந்திய குடிமகனா என்ன, ஓட்டர் லிஸ்ட்டை ப்ராப்பர் டாக்குமெண்ட் எப்போ ரிவே பண்ணீங்க. இப்போ பீகார் வெஸ்ட் பெங்காலில் 2007 உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2007 பண்ணோம் சார் இந்த எக்ஸைஸ் அப்படின்னா, அப்போ 2007 அந்த எலக்டோரல் ரோல் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் நேமெல்லாம் இருக்கா, நோ இஷ்யூ, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரி போகணும். ஸோ இது கண்டிப்பாக தேவையுள்ள ஒரு எக்ஸசைஸ், கண்டிப்பாக பண்ணணும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன்.